ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி மார்னிங் கிட்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சந்தியா மேம் நீங்கள் உங்களோட ஆப்பம் பேட்டரை நீங்கள் ஆப்பம் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து ஆப்பம் தேங்காய் பால் ஆப்பம் பண்ணியிருந்தேன். என்ன உங்களுக்கு வந்து வெளியில் ரீட்டைல் ஸ்டோரில் நான் இங்கே என்ன பேட்டர் சேல் பண்ணுறனோ அதே பேட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், ஆப்பமாக இருக்கட்டும், குழிப்பணியாரமாக இருக்கட்டும், எல்லாமே அதே மாவில் தான் நானும் இங்கே மேக் பண்ணுறேன். இன்றைக்கி ஆப்பம் சும்மா சூப்பராக வந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் ஸ்பைசி இன்றைக்கி பண்ணியிருந்தோம். அதுவும் செம்மையாக வந்தது. நேற்று எல்லாமே வேறு லெவல் ஃபீட்பேக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, FSSAI லைசன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருங்க. எஸ். ஸோ வந்து என்றைக்கு நான் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா FSSAI லைசன்ஸ் வாங்கியாச்சு. லைசன்ஸை பக்காவாக கரெக்டாக வந்து ரெனிவல் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் FSSAI லைசன்ஸில் இருக்கிற எல்லா கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அடிக்கடி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களே, இந்த ஆயில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க. ஸோ சந்தியாஸ் கிச்சனில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அதாவது 2 days மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஒரு ஃப்ரை பண்ணுறேன், இன்றைக்கி வந்து வடை போடுறேன், இன்றைக்கி வந்து போண்டா போடுறோம் அப்படின்னா இன்னும் அடுத்த நாள் போடுவோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அது குக்கிங், ஏன்னா கண்டினியூஸாக குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறதால அந்த ஆயிலை வந்து கம்ப்ளீட்டாக காலி போடும். ஏன்னா ஃப்ரை பண்ண ஆயிலை வந்து கண்டினியூஸாக 3-4 டேஸ்க்கு மேலே நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இதை வந்து ஒரு ப்ரோட்டோக்காலாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கிச்சனில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டயட் மீல், பேஷண்ட் ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கஸ்டமைஸ்டாக பண்ணுறதால நீங்கள் கேட்குற ஆயிலில் சமைச்சு கொடுக்குறோம்.